ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. காலையிலேயே ஒரு லெட்ரு சம்பவம் நடந்துச்சு. அது பெரிய பூதாகரமாக வெடிச்சு நைட்டு வரைக்கும் போகிற இந்த சமயத்தில் அந்த ரெண்டாவது ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டு காணவரத்து கூட கலாச்சிருப்பார். ஒரு டென்ஷன் ஆகிட்டு போயிருப்பார். அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போது என்னென்னா, அந்த யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு லெட்ரு எழுதியிருக்காங்க, ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்காங்க. யார் யாருக்குன்னா விஜய பார்வதிக்கும் இந்த தர்மலிங்கம், அதாவது நம்மளுடைய அமித், அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதை வந்து யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதை வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே நடந்திருக்கு போல இருக்குது, எது கிளாஸ் ரூமில். அங்கே இருந்தது இது யார் வந்து இங்கே வந்து ஒட்டினது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து மேரேஜ் சம்திங் ஏதோ வந்திருக்கும் போல இருக்குது. சரிங்களா? இப்போ இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம சாண்ட்ரா எல்லாரிடையும் அவங்களுடைய கையெழுத்தை வாங்குறாங்க. ஏன்னா அந்த கையெழுத்து மூலமாக வந்து யார் இதை எழுதுனாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. ஒரு சில பேர்கிட்ட வாங்கலை, ஒரு சில பேர்கிட்ட வாங்கினாங்க. அரோராவாக இருக்குமோ டவுட் வருது, எஃப்ஜேவாக இருக்குமோ டவுட் வருது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் விஜய பார்வதி இன்னும் ஒரு சில பேர்கிட்ட வாங்கலை. ஒருவேளை அந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது விஜய பார்வதி ஒருவேளை அவங்களே எழுதி அங்கே ஒட்டினாங்களான்றது தெரியல. ஆனால் கிளாஸ் ரூமில் கிடச்சதுன்றாங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு போக போக தான் தெரியும். ஏன்னா இப்போ இந்த லைவில் வந்துட்டு என்ன சம்பவம் போயிட்டுருக்குன்னா, யார் இது வரைக்கும் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் வெடிக்குது. ஆனால் அங்கே வந்து விஜய பார்வதி பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அது அந்த மாதிரி தெரியல. இவங்க தான் எழுதிருப்பாங்கன்னு, வேறு யாரோ பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தராக வந்து கையெழுத்து போட வச்சு பார்த்துட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஸ்கூலில் இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு டீச்சரையும் சாரையும் இணைச்சி பேசுவாங்க? எந்த ஸ்டூடெண்ட்டாவது எப்படி இணைச்சி பேச முடியுமா? இல்லை பேசுவாங்களா? இல்லை அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா? வெறும் வந்துட்டு பிரின்சிபலோட பேண்ட்டை திருடுறது, வார்டனோட சேலையை திருடுறது, இந்த திருட்டுத்தனம் தான் அதிகமாக தெரியுமா? என்னமோ இதுதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவங்க க்ரியேட் பண்ணி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.